சின்னப்பேராளி கிராமத்துலேருந்து வரேன். இது நான் 2023 பாஸ்ட் அவுட். இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். ஓவரால் கட் ஆஃபில் 5 மார்க்கில் போயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்டர்வியூவில் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக பேசல. இங்கே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டேறீங்க, கை காலில் ரொம்ப உங்களுக்கு நடுங்குது, அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து நானும் அதை ஓவர் கம் பண்ணணும்னு எவ்வளோ நினச்சேன், அதனால் முடியல. என்னோட பெஸ்ட்டாக கொடுத்தேன், ஆனால் ரொம்ப கம்மியாச்சு. இன்டர்வியூவில் 12 மார்க் தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து இன்டர்வியூவில் எனக்கு 16.5 கிடச்சிச்சு. நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட்டே கிடையாது. ஃபுல்லாக எங்கள் அப்பா வந்து ரொம்ப கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாங்க. அக்ரி படிக்க நான் அஃபிலியேட்டட் காலேஜ் தான் அக்ரி படித்தேன். எங்கள் அப்பா கடன் வாங்கி தான் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு 8th செமஸ்டர் அப்பயே நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் இந்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அப்பாவோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் தான். எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க எனக்காண்டி எல்லாத்தையுமே. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா கொடுத்த அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி எனக்கு ரொம்ப இந்த ஜேர்னியில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தா. இந்த 2 வருஷமும் நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் கண்டிப்பாக முடியும் சரண், நீ பண்ணுவேன். இந்த இன்டர்வியூ அப்போயும் ரொம்ப டெய்லி அவள் வந்து ஃபெடரல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான். டெய்லியுமே எனக்கு மார்க் இன்டர்வியூ பண்ணிட்டே இருப்பாள். இங்கே சுரேஷ்லேயும் இன்ஸ்டியூட்லேயும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு மார்க் இன்டர்வியூ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மிஸ்டேக்ஸை குறைச்சேன். இந்த வருஷம் அதனால தான் என்னால் 16.5 ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் தென் ஃபியூச்சர் அஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் படிங்க, நல்லா டெப்த்தாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.